ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சினிமா யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல 2023 வெளிவந்த பெஹ்ரு பிரியா அப்படிங்கிற ஒரு தரமான வேற லெவல் இந்தியன் சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோட கதை வழக்கமான கதை போல இருக்காது, ரொம்ப வித்தியாசமா இருக்கும். டேய் என்னடா இப்படி எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கற அளவுக்கு இந்த சீரிஸோட கதையும் சரி, இந்த சீரிஸ்ல வர சம்பவங்களும் சரி வேற மாதிரி இருக்கும். அதனால பெரியவங்க மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான் வீடியோக்குள்ள போறதுக்கு மறக்காம ஹெட்ஃபோன்ஸ் ஆர் ப்ளூடூத் மாட்டிக்கோங்க. அதே போல நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் பார்க்கறீங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சீரிஸ் ஆரம்பிச்சதும் நேரடியாவே டைட்டில் கார்டு போட்டுறாங்க. அதுக்கப்புறம் டைட்டில் கார்டு முடிஞ்சதும் கதைக்குள்ள போனா ஒரு பொண்ணு கட்டுறாங்க. இந்த பொண்ணு யாருன்னு சொல்லி கேட்டா வேற யாரும் இல்ல, இவ தான் நம்ம சீரிஸோட ஹீரோயின். இவ ஒரு மாதிரியா சோகமா உட்காந்துட்டு இருக்கா. அப்ப கையில ஒரு போட்டோ வச்சிருக்கா. ஆக்சுவலா அந்த கதையில நம்ம ஹீரோனுக்கு ஹஸ்பண்ட் கிடையாது, அதனால அந்த போட்டோ வச்சு பாத்துக்கிட்டே அப்படியே சோகமா உட்காந்துட்டு இருக்கா. இவன் இந்த மாதிரி சோகமா உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவருடைய மாமா அத்தையும் வராங்க. அப்ப அவங்க அத்தை சொல்றா, பிரியா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சோகமாவே இருப்ப? நடந்ததை நினைச்சு நீ கஷ்டப்படுறதுனால ஒன்னும் ஆயிர போறது இல்ல. அஜய் நம்மளை விட்டு போய் 2 வருஷம் ஆயிடுச்சு, நீ இன்னும் சோகமாவே இருக்க, இந்த மாதிரி இருக்காதமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, அது ஹீரோயின் சொல்றா, இல்ல எப்படி மறக்க முடியும், ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவர் என் கூட இருந்த மொமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஞாபகங்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுத்துது, அதை நான் எப்படி சொல்லி உங்களுக்கு புரியப்போன்னு சொல்லி தெரியல, அந்த வழி ரொம்ப கொடுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அந்த மாமனார் சொல்றான், பிரியா சொல்றது உண்மைதான், நம்ம யார் வேணா என்ன வேணா சொல்லலாம், ஆனா உன்னோட நிலைமையில இருந்து பார்த்தா மட்டும் தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லி. சோ உன்னோட நிலைமை எனக்கு புரியுது, ஆனா அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தா எப்படிமா, கஷ்டப்படாம மைண்ட் ஃப்ரீயா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் மாதிரி பேசி முடிச்சுட்டு, சரி பிரியா நாங்க கீழே போறோம், நீ கீழே வா அப்படின்னு சொல்லி அங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் போயிட்டு அந்த மாமியார் சொல்றா, ஆமா இப்போ என்னவா இந்த மாதிரி மூஞ்சி சோகமா வச்சுட்டு வந்தாலே எரிச்சலா வருது, இவ்வளவு ஆளும் என் பையன் போன பிறகு அவளை துரத்தி விட்டுருப்பேன், என்ன சம்பளமே அதை வேலைக்காரி மாதிரி வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கா, அதுக்காக தான் வீட்டுல வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அத்தை சொல்றா. அதுக்கு அந்த மாமா சொல்றான், என்ன இருந்தாலும் பிரியா பாவம், நீ அவகிட்ட நல்லா பேசிட்டு இந்த மாதிரி பின்னாடி வந்து பேசுறது கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருக்கு, நீ இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அவளுக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவா, நீ ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அவன் கேட்க, அது கூட இவ சொல்றா, ஆமா உடனே மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணி வந்துருவீங்களே, அமைதியா வாயை முட்டுவாங்க, கீழே போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அவனுக்கு கீழே கூட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் கீழே பார்த்தா இந்த அத்தை மாமா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் 3 பேரும் ஒண்ணா கட்டுறாங்க. அந்த அத்தையும் மாமாவும் சோஃபால உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோயின் கீழே உட்காந்துக்கிட்டு அங்க இருக்கிற டேபிள் தொடச்சிட்டு இருக்கா. அதுக்கு உடனே அந்த அத்தை சொல்றா, பிரியா இப்பயாம துடைக்கிற, அப்புறம் தொடச்சிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு உடனே ஹீரோயினும், இல்ல அத்தை பரவாயில்ல, நான் இங்க தானே இருக்கேன், நான் தொடச்சிடறேன் சொல்லிட்டு தொடச்சிட்டு இருக்கா. இந்த சீனை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நம்ம ஹீரோனை ஃபுல்லா வேலை வாங்குறாங்க, ஆனா தன்னை வேலை வாங்குறாங்கன்னு சொல்லி தெரியாம ஹீரோயின் வேலை செஞ்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது டக்குனு காலிங் பெல் அடிக்குது. அதுக்கப்புறம் யாரா வந்திருக்காங்கன்னு சொல்லி மாமனார் இருக்கான்ல, அவன் போய் கதவு திறக்க அவன் வீட்டுக்கு ஒரு பையன் வரான். இந்த பையன் வேற யாரும் இல்ல, இந்த மாமியார் இருக்கான்ல அவருடைய அண்ணன் பையன். அவன் வேலை தேடுற விஷயமா இந்த ஊருக்கு வந்திருக்கான். அதுக்கப்புறம் வந்த பேரு இந்த மாமக்காரர் இருக்கான்ல, தம்பி வாப்பான்னு சொல்லி அவனுக்கு கூப்பிடுறான். அதுக்கப்புறம் அந்த அத்தைக்காரியும், விக்கி வாடா, என்ன அத்தை வீட்டுக்கு போய் வழி தெரிஞ்சுதா, சரி அண்ணன் நீலாம் ஊர்ல எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு இவனும் எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாரும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க, இந்த ஹீரோயின் இருக்கால அவ தண்ணி கொண்டு வரா. அவ தண்ணி எடுத்துட்டு வந்து அத்தைக்காரி என்ன சொல்றா அப்படின்னா, விக்கி இவதான் என்னோட மருமக, நீ கல்யாணத்துக்கு கூட வரல, இவதான் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவனுக்கு அறிமுகப்படுத்துறா. அதுக்கப்புறம் அவனும் உனக்கு சொல்ல, நம்ம ஹீரோன் உனக்கு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் சரிங்க நான் சமைக்கிறேன்னு சொல்லி உள்ள கிளம்ப இந்த மாமனார் அத்தையும் பேசுறாங்க. அப்புறம்டா ஊர்ல அப்படி இருக்கு, எங்க ஊருக்கு வரவே முடியல பாரு, சின்ன பையனா பார்த்தேன், இப்ப நீயே வளர்ந்துருக்க, ஒரு நாளைக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவ பேசிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோன் வரா, வரும்போது சாப்பிட ஸ்நாக்ஸ் கொண்டு வரா. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் அங்க வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போக அந்த பையன் அத்தைக்காரிட்டு கேட்கறான், அத்தை இவங்க தனியா இருக்காங்க, நம்ம அஜய் போன பிறகு உங்க வீட்டுக்கு போலியா, இங்கேயா இருக்காங்கன்னு சொல்லி அவன் கேட்க, அதுக்கு அந்த அத்தை சொல்றா, ஆமா அவளுக்கு அவனோட ஞாபகம் ரொம்ப அதிகமா இருக்கு, அதே மட்டும் இல்லாம அவன் பிறந்த வீட்டுக்கு போக மாட்டான், இங்கே இருந்தான்னு சொல்லி அவ இருந்துட்டா, என்ன இருந்தாலும் அவன் இந்த வீட்டுக்கு பொண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லி அவ பேசிட்டு இருக்க. அதுக்கு அந்த மாமனார சொல்றான், ஆமாப்பா என் பையன் இப்ப இல்ல, ஆனா இருந்தாலும் என் மருமக தானே அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க பேசிட்டு இருக்க இந்த சீன் அப்படி முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா ஹீரோயின் கட்டுறாங்க. ஹீரோயின் டேபிள் கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அப்ப இவன் இருக்கான்ல, இவன் ஹீரோனே ஒரு மாதிரி பாத்துட்டு வந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம கடலை போடுறான் அப்படிங்கிற பேர்ல கடலை சாப்பிட்டு அது தோலை வேற ஊதி விட்டுறான். இவன் அந்த மாதிரி ஊதி விட்டு அந்த டேபிள் மேல நம்ம ஹீரோயின் அப்பதான் கிளீன் பண்ணிட்டு அங்கிருந்து போயிருக்கா. அந்த மாமியார் வந்து பாக்குறா, பிரியா என்ன கிளீன் பண்ணிருக்க, இங்க பாரு ஃபுல்லா கலக்கொட்ட தோலா இருக்கு, இதை நீ கிளீன் பண்ற லட்சணம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ஒரு மாதிரி ஆயிடுறான். ஐயோ இவங்க நல்லா தான் கிளீன் பண்ணாங்க, நம்ம தான் தேவையில்லாம அந்த குப்பையை போட்டோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோன் வந்து கிளீன் பண்றா. அதுக்கப்புறம் அங்கிருந்து அவ போன பிறகு இந்த அத்தைக்காரி அதிகாரமா சொல்றா, இங்க பாருமா காலையில நாஸ்டா கொண்டு வா, நாங்கெல்லாம் பசியா இருக்கோம், கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்புறமா நீ சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டே இருக்கான். ஆக்சுவலா இப்ப இவங்க இந்த பொண்ணை வீட்டை ஒரு வேலைக்காரி மாதிரி தான் யூஸ் பண்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட் நேரம் இருந்திருந்தா இந்த பொண்ணு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் அவளும் பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்துக்கிறா. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க. இவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு, சரிங்க மாமா அத்தை நான் கொஞ்சம் கிளம்புறேன், ஒரு வேலையை வெளியே போயிட்டு வரேன், நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப அந்த அத்தை என்ன சொல்றா அப்படின்னா, சரி ஓகேடா முடிச்சுட்டு மதியம் சாப்பிட வந்துரு, இங்க வெளியில சாப்பிட்டு இருக்காத, வெளியே சாப்பிடலாம் அவ்வளவு சரி இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவனும் சரின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்ப இந்த சீன் அப்படி முடிஞ்சிருக்கு. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோனை கட்டுறாங்க. ஹீரோன் ரூம்குள்ள இருக்கா. அங்க இருக்கிற ட்ரா டேபிள்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அப்ப மெதுவா அவங்க கிட்ட போறான், ஏங்க எப்பயுமே சிரிக்க மாட்டிருக்கீங்க, ஒரு மாதிரியாவே இருக்கீங்க, யார்கிட்டயும் நீங்க பேச மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, அதுக்கும் அமைதியா தான் இருக்கா. அதுக்கப்புறம் போக என்ன பண்றான் அப்படின்னா அவகிட்ட நிறைய பேச ட்ரை பண்றான். இவங்க இந்த மாதிரி பேச ஆரம்பிக்க நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகுது. அவளுக்கு கிஃப்ட் கொடுக்குறது, அதுக்கப்புறம் புக் வாங்கி கொடுக்குறது, அதுக்கப்புறம் சர்ப்ரைஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளையும் பாக்குறான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீன் போயிட்டு இருக்க நம்ம ஹீரோன் ஒரு நாள் தனியா கட்டுறாங்க. நம்ம ஹீரோன் அழுந்துட்டு இருக்கா. அதுதான் அவன் புருஷன் போட்டோ பார்த்து. அப்ப அந்த ஸ்பாட்டுக்கு வரான், எங்க பிரியா ஏன் அழுறீங்க, நீங்க அழுறதுனால மட்டும் இப்ப அவன் என்ன திரும்பி வந்துட போறானா, நீங்க அழாதீங்க, நீங்களும் அழக்கூடாது, நீங்க அழுந்தா என்னமோ தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு உடனே ஹீரோயின் அமைதியா பாக்குறா. அதுக்கப்புறம் தலைவர் என்ன பண்றான் அப்படின்னா மெதுவா போய் கண்ணத்துல கை வச்சு அவருடைய கண்ணீர் இருக்கு இல்லையா அதை துடைக்கிறான். அவன் துடைக்க அவளும் பாத்துட்டே இருக்கா. அதுக்கப்புறம் தலைவர் ஷோல்டர் மேல கேட்கிறாப்ல, நீ தைரியமா மாதிரி பிரியா, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லி எங்கிட்ட கேளு, நான் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றேன், இந்த மாதிரி டல்லா மட்டும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படி முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் கீழே பார்த்தா இந்த மாமனார் அத்தையும் காட்டுறாங்க. இவங்க இங்க வெளியே கிளம்புறதுக்காக அவசர
அவசரமா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விக்கி இருக்கான்ல அவனும் கீழே வந்துடுறான். கீழே வந்து இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி ஓகே விக்கி நாங்க வெளியே போயிட்டு வரோம், பிரியா கிட்ட சொல்லி நைட் சாப்பாடு ரெடி பண்ணி வைக்க சொல்லு, நாங்க மதியம் அங்கே சாப்பிட்டுருவோம், அதுக்கப்புறம் ஏதாவது ஒண்ணுனா கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து அவங்க போன பிறகு நம்ம ஹீரோனை கட்டுறாங்க. ஹீரோன் குளிச்சிட்டு இருக்கா. அது பார்க்கவே சும்மா தரமா இருக்கும். இந்த மாதிரி அவ குளிச்சிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அதனால செல்ஃபா அவளுக்கு அவளே அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் இந்த மாதிரி குளிச்சு முடிச்சுட்டு அங்கிருந்து டவல் கட்டிட்டு வெளியே வரா. வெளியே வரும்போது விக்கி இருக்கான்ல அவன் கரெக்டா அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறான். ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்துட்டு ஐயோ சாரி இந்த நேரத்துக்கு வந்துட்டுமா, இவங்க பார்த்தா குளிச்சு முடிச்சு ட்ரெஸ் மாத்துறாங்க போல, சரி ஓகே அப்புறம் வரலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அவனை பார்க்கல, இவன் மட்டும் அவளை பார்த்துட்டு அங்கிருந்து போயிடுறான். இந்த சீனை பார்க்கும்போது சாரி தம்பி சாரி ரகுவரன் சொல்லி நம்ம வேக் சொல்லுவார்ல அந்த மாதிரி சாரிப்பா உன்னை போய் தப்பா நினைச்சிட்டம்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு இவன் ரொம்ப டீசெண்டா நடந்துக்கிறப்ப. அதுக்கப்புறம் வெளியே போய் யோசிச்சுட்டு இருக்கான். என்ன இருந்தாலும் பார்க்க பயங்கரமா இருக்காங்க இந்த பிரியா, அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆகுது, என்ன பண்றாங்க பார்க்கலாமான்னு சொல்லிட்டு ஏதோ கருத்து இருக்கிறான். டேய் இப்பதான் உன்னை பத்தி பெருமையா சொன்னேன், அதுக்குள்ள இப்படி பண்றியாடா, ஏமா நீயாவது கதவு முடிச்சுட்டு குளிக்க கூடாதாமா, சரி குளிக்கிற ஓகே அட்லீஸ்ட் ட்ரெஸ் பண்ணும் போது கதவு மூடலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. ஆனா இவன் என்ன பண்றான் அப்படின்னா எட்டி பார்த்து அப்படியே ரசிச்சிட்டு இருக்கான். அதே மட்டும் இல்லாம தலைவர் போன்ல வீடியோ வேற எடுக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோன் ட்ரெஸ் மாத்த இவன் ஃபுல்லாத்தையும் வீடியோ எடுத்துறான். அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோ நைட் சாப்பிடறதுக்காக சமைச்சிட்டு இருக்கா. இவன் சமைக்கும் போது அவன் பின்னாடி இருந்தே பார்த்துட்டு இருக்கான். பா செதுக்கி வச்ச சல மாதிரி இருக்கா, எப்படி இவளுக்குலாம் அந்த மாதிரி தோணாதா, ஹஸ்பண்ட் இல்லாம இருக்கா, ரொம்ப கஷ்டப்படுவாளே, நம்ம எதுவும் உதவி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இவனுக்குள்ளே அவன் பல விதமா யோசிச்சுட்டு இருக்கான். உடனே தலைவர் என்ன பண்றான் அப்படின்னா பாத்ரூம்ல போயிட்டு அங்க கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கால அதையும் காலையில ட்ரெஸ் மாத்தினால அதையும் நினைச்சு செல்ஃபா பயங்கரமா சம்பவம் பண்றான். அதுக்கப்புறம் ஒரு சம்பவத்தை முடிச்சுட்டு பெட்ல படுத்துட்டு இருக்கான். அப்போ உனக்கு அதே ஞாபகமாவே இருக்கு, ட்ரெஸ்ஸோட பார்க்கும்போது இப்படி இருக்கே, கண்ட்ரோல் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டே இருக்க. அதுக்கப்புறம் சரி போன்ல பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவன் வீடியோ பிடிச்சி வச்சிருந்தான்ல அதை பார்க்கறான். அதை பார்க்கும்போது எனக்கு மறுபடியும் ஒரு மாதிரி ஆகுது. சரி ஓகே இதுக்கு மேல வழி இல்ல, கண்டிப்பா அடுத்த ஸ்ட்ரைட் சம்பவம் தான், ஆனா எப்படி பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோயின் பெருக்கிட்டு இருக்கா. அப்ப இவன் சைடா ஹீரோயினை பார்க்கறான். அப்ப நம்ம ஹீரோயின் மேல வேற பார்க்கறான். மேல பார்க்க நம்ம ஹீரோயின் சாரி தான் கட்டியிருக்கா, ஆனா அப்படியே எல்லாம் அப்பட்டமா தெரியுது. அதை பார்த்து அப்படியே ரசிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மெதுவா ஹீரோயின் கிட்ட வரான். ஹீரோயின் கிட்ட வர அவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது, இவன் ஏன் இந்த மாதிரி அடிக்கடி கிட்ட வந்துட்டே இருக்கான், ஐயோ இது மட்டும் யாருக்குன்னா தெரிஞ்சுனா பெரிய பிரச்சனை ஆயிடுமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயின் ரூம்ல இருக்கா. அப்பவும் என்ன பண்றான் அப்படின்னா ஹீரோயின் கிட்ட விளையாடுறான் அப்படிங்கிற பேர்ல எல்லா வித வேலைகளையும் பார்க்கறான். ஆனா இந்த மாதிரி அவன் பண்ண ஹீரோயின் அமைதியாவே தான் இருக்கா. அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, இது தடுக்கலாமா இல்ல வேணாமா, ஆனா அவன் பண்றது ஒரு மாதிரி நல்லாவும் இருக்கு. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவ இருக்க. அதுக்கு ஒரு ஃபேன் தொடச்சிட்டு இருக்கா. அப்பவும் என்ன பண்றான் அப்படின்னா கீழே தாங்கி பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவளை தட்டி வேற விடுறான். அப்புறம் அங்க சரிய தலைவருடனே தாங்கி பிடிக்கிறாராமா. அப்படியே பிடிச்சி ரெண்டு பேரும் ஹைட் வாங்கி பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி போயிட்டு இருக்க. இந்த அத்தை கறி கட்டுறாங்க. இந்த அத்தை சொல்றா, விக்கி பிரியா நானும் உங்க மாமாவும் படத்துக்கு போயிட்டு வரோம், வழக்கம் போல நீ நைட் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிரு, நான் எப்பயுமே சாப்பிடுவோம் இல்லையா ஸ்பெஷல் ஃபேவரட், அதே செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இந்த சீனை பார்க்கும்போது ஏமா ஏய் என்ன காலமான காலத்துல படம், உனக்கு படத்துக்கு போக தப்பு கிடையாது, ஆனா எப்ப பாரு மாமாவத்தையும் சேர்ந்து ஜாலியா அது புது பொண்ணு பையன் போல ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கீங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கறதுக்குள்ள அவங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து அவங்க போன பிறகு நம்ம ஹீரோ அவங்க கிட்ட பேசுறா. ஈவினிங் தான் சமைக்கணும், நான் ஈவினிங் சமைக்கிறேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் போய் தூங்குறேன், உங்களுக்கு ஏதாவது சாப்பிட வேணும் அப்படின்னா டைனிங் டேபிள் இருக்கு, நீங்களே எடுத்து சாப்பிட்டுக்கிறீங்களா ப்ளீஸ், என்னால முடியல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல. அதுக்கு உடனே அவன் இல்ல பிரியா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் எனக்கு ஏதாவது வேணும்னா நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோன் அவர் ரூமுக்கு அவ போயிடுறா. அப்ப தலைவர் இவன் ரூம்ல இவன் இருக்கான். இவன் சும்மா உட்காராம எது யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இந்த பிரியா வேற டயர்டா இருக்குன்னு சொல்லி போயிட்டாங்க, நான் ஏதாவது பேசலாம்னு சொல்லி நினைச்சேன், அது மட்டும் இல்லாம ஒரு மாதிரியா இருக்கு, எப்பதான் இவன் கூட சம்பவம் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அதுக்கப்புறம் வீடியோ பார்க்கறான். அந்த வீடியோ பார்க்க அதுக்கப்புறம் யோசிக்கிறான், சரி ஓகே என்னாச்சுனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு பிரியா கிட்ட போய் நேரடியா ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்தரலாம், நானும் எவ்வளவு நாள் தான் சும்மா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இவன் கிளம்பி அவர் ரூம் போயிட்டு இருக்கான். அப்ப இந்த சீனை கட் பண்ணிட்டு அந்த பக்கம் ஹீரோயின் கட்டுறாங்க. ஹீரோயின் மாடர்ன் ட்ரெஸ்ல இருக்கா. அப்ப கூட யாரோ ஒருத்தர் இருக்கான். ஏமா ஏய் இவன் யாருமா அப்படின்னு நம்ம கேட்கறதுக்குள்ள இவன் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோட புருஷன் இருக்கான்ல அவனுடைய ஃப்ரெண்டு தான் இவன். இப்ப நம்ம ஹீரோனுக்கு புருஷன் இல்லாதனால அவன் ஃப்ரெண்ட் அப்பா வந்து சில பல வேலைகளை பார்த்து அவளை ஹாப்பியா பாத்துக்கிறாப்ல. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி கதைக்குள்ள வந்துடலாம். அப்ப நம்ம ஹீரோனும் அந்த புருஷனோட ஃப்ரெண்டு சேர்ந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ட்ரிங்க்ஸ் வேற பண்றாங்க. அப்ப அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னா, உன் மாமா அத்தைக்கு அறிவே இல்ல, நான் ஒருத்த வீட்டுல இருக்கேன், ஆனா அவங்களால இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல, இவங்களாம் இதுக்கு தான் பெரிய மனுஷங்க சொல்லி வீட்டுல இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோனும் சிரிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க பேசிட்டு இருக்க அவன் ஹீரோன் கிட்ட சொல்றான், ஹேய் 2 வீக்ஸ் ஆயிடுச்சு சம்பவம் பண்ணி, எனக்கு ரொம்ப கண்ட்ரோலே பண்ண முடியல, எப்படா உங்க மாமாத்த வெளியே போவாங்கன்னு சொல்லி பாத்துட்டு இருந்தேன், அன்னைக்கே வந்திருப்பேன், உங்க வீட்டுக்கு விக்கின்ற மாதிரி ஒருத்த வந்திருக்கான்னு நீ தானே சொன்னேன், அதான் நான் வந்து பிரச்சனை ஆயிடுமோன்னு சொல்லி வராம இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அது உடனே ஹீரோயின் ஏய் பேசுனதெல்லாம் போதுண்டா, உனக்கு மேல எனக்கு இருக்கு, உங்க அந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டு இருக்கும்போது இந்த விக்கி இருக்கான்ல அவன் அந்த ஸ்பாட்டுக்கு வரான். அந்த ஸ்பாட்டுக்கு வரும்போது ஒரு மாதிரியா சவுண்ட் கேக்குது. என்னடா ஒரு மாதிரி சவுண்ட் கேக்குது, இந்த மாதிரி சவுண்ட் இங்க கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோத்த இருந்து பார்த்தா நம்ம ஹீரோன் அவனும் வேற மாதிரி சம்பவம் பண்றாங்க. அதை பார்க்க உனக்கு ஒரு மாதிரி ஆகுது. அடி பாவி பிரியா, உன்னை நான் வேற மாதிரி நினைச்சேன், ஆனா நீ அந்த மாதிரியா, ஓஹோ சூப்பர் சூப்பர் தான், அப்ப எனக்கு இது போதுமே, எப்படி என் காட்டுல மழை தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சம்பவம் பண்றாங்கல்ல அதை அவன் வீடியோ எடுக்கிறான். அவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒருத்த பாக்குறான்னு சொல்லி கூட தெரியாம அவங்கள மீறி சும்மா தாறுமாற சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. டேய்
சம்பவம் பண்றது ஓகேடா, உனக்கு கதவு லாக் பண்ணி வைங்க, இல்லாட்டி அக்கம் பக்கம் பாருங்கடா, இல்ல சவுண்டாவது மெதுவாக போடுங்கடா, நீங்க பாட்டு இந்த மாதிரி சவுண்ட் போட்டா அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரன் கூட வந்து பாத்துருவாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும்னு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து தன்னோட தேவைக்காக பயங்கரமா ஈடுபடுறாங்க. இந்த மாதிரி அவங்க சம்பவம் பண்ண ஹீரோ வீடியோ எடுத்து முடிச்சுட்டு சரி இங்க ஒரு செல்ஃபா சம்பவத்தை போட்டுருவோம்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கிட்டே செல்ஃபா சம்பவம் பண்றான். அதுக்கப்புறம் ஒரு வழியா அவங்க சம்பவத்தை முடிச்சதும் இவன் யோசிக்கிறான், ஓ பிரியா இந்த மாதிரியா, ஆனா பயங்கரமா இருக்கா, பார்க்க போன மாதிரி இருக்கா, ஆனா பண்ற வேலை போலாம் வேற மாதிரில இருக்கு, ஓகே இதை வச்சு மத்த வேலையை பாத்துற வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி தலைவர் வச்சிட்டு இருக்காப்ல. அதுக்கப்புறம் இந்த சீன் எப்படி முடிய அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அவன் யோசிச்சுட்டே இருக்கான் எப்ப பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைம் வருது. வழக்கம் போல அந்த மாமனார் அத்தையும் வெளியே போயிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோன் மட்டும் தனியா வீட்டுல இருக்கா. இவன் பின்னாடி வந்து ஹக் பண்றான். உடனே நம்ம ஹீரோன் பயப்பட ஆரம்பிச்சிடறா. விக்கி என்ன பண்றீங்க, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, தூரமா போங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்ல அதுக்கு உடனே அவன் ஓ பத்தினியா, பத்தினி வயசெல்லாம் போடாத, நீ என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். ஆமா பயங்கரமா தான் சம்பவம் பண்ற, அப்படியே இந்த மாதிரி நடிக்கிற, நீ அந்த மாதிரியே இருந்தா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும், என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்க. அது ஹீரோயின் ஷாக்கா பாக்குறா. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றான் அப்படின்னா இவன் வீடியோ எடுத்து வச்சான்ல அதை அவகிட்ட காட்டுறான். அதை பார்த்த உடனே ஹீரோயின் விக்கி இதை மட்டும் யார்கிட்டையும் காமிச்சிடாதீங்க ப்ளீஸுங்க சொல்லி அப்படி அழுந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு டக்குன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான். இந்த சீனை பார்க்கும்போது வேதாளம் படத்துல அஜித் பண்ணுவார்ல, ஃபர்ஸ்ட் பயந்த மாதிரி பண்ணி அப்புறம் சிரிக்க ஆரம்பிப்பார்ல, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த மாதிரி அவ பண்றா. இவன் சீக்கிரத்தை பார்த்து அவன் ஷாக்கா வரான். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அவன் சொல்றா, ஓ நான் அந்த மாதிரின்னு சொல்லி நீ கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சா, அம்மா உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா, அன்னைக்கு நீ வீடியோ எடுத்தல நான் குளிக்கும் போது அதுக்கப்புறம் நான் சம்பவம் பண்ணும்போது எல்லாமே எனக்கு தெரியும், சரி நீயாவே வந்து சம்பவம் பண்ணுன்னு சொல்லி பார்த்தா நீ வர மாட்டேங்கிற, சரி அதான் போனா போதுன்னு சொல்லி உன்னை வீடியோ எடுக்க விட்டேன், எனக்கு தெரியாம எதுவுமே நடக்கல, நீ இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னா கூடயும் அதை நான் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஷாக்கா பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் கை பிடிச்சி மெதுவா ரூம் கூட்டு போறான். போகும்போது அவ சொல்றா, அன்னைக்கு நானும் ஒன்னும் பண்ணிட்டு இருந்தோம்ல, அதை பார்க்க உனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு இல்லையா, நீ ஏன் ஒளிஞ்சிருந்தெல்லாம் பாக்குற, இன்னைக்கு வா லைவா காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மேல கூட்டு போயிட்டு இருக்கா. மேல கூட்டு போனா அந்த ரூம்ல ஆல்ரெடி நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் உட்காந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் உள்ள போனதும் ஹே செல்லம் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது, ஆமா என்ன இப்பதான் உனக்கு விஷயம் தெரியுது போல அப்படிங்கிற மாதிரி அவன் பேச நம்ம ஹீரோன் அவங்க கிட்ட வந்து அவன் ஹக் பண்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க இந்த மாதிரி பண்ண இவன் இருக்கான்ல, இவனுக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆகுது. அதுக்கப்புறம் ஹீரோயினை கூப்பிடுறா, ஏய் என்னடா சும்மா பாத்துட்டு இருக்க, ஏன் சம்பவம்லாம் பண்ண வரமாட்டியா, என்ன பார்க்கும்போது உனக்கு ஒன்றும் தோணலையா, அவன் இந்த மாதிரி சொல்ல அவன் கிட்ட போறான். அதுக்கப்புறம் அவன் கமான் சொல்ல டக்குன்னு குதிரை மாதிரி பாஞ்சிடறான். அதுக்கப்புறம் அவனை இவனு சேர்ந்து நம்ம ஹீரோனை சும்மா வச்சு செய்யறாங்க. இந்த சீன் இந்த சீரிஸ்ல ரொம்ப டாப் நாச்சா இருக்கும். எப்பறா இந்த மாதிரி யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்கற மாதிரி தான் இந்த சீனை எடுத்து வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் இவனுக்கு அவனுக்கும் கொஞ்சம் கூட பாரபட்சம் பார்க்காம ஒரே மாதிரி தரமா சம்பவம் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு வழியா 3 பேர் இந்த மாதிரி தெறிக்க விட்டு சம்பவம் பண்ணி முடிக்க இந்த சீன் அப்படி முடிஞ்சிருக்கு. அடுத்த சீன் பார்த்தா அந்த பையனை கட்டுறாங்க. அந்த பையன் கழுத்த இருக்கிறான். அப்ப அந்த மாமாவத்தையும் வராங்க, பா ரொம்ப டயர்டா இருக்குப்பா, வெளியே அங்கங்க ஷாப்பிங் சொல்லி அத்தைக்காரி பண்றாலே ரொம்ப டயர்டா போச்சு அப்படிங்கிறவே அவன் சொல்ல அந்த அத்தை எதுவுமே பேசாம உள்ள வந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் உள்ள வந்து ஹேண்ட் பேக்கை திறந்து, பிரியா இங்க பாரு உனக்காக நான் வாங்கிட்டு வந்தேன், இது ரொம்ப காஸ்ட்லியா, இதை போட்டுக்கோ, உங்ககிட்ட இருக்கிற பழசு தூக்கி போட்டுரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் கொடுக்குறா. அவ என்னடா பொருள் கொடுக்குறான்னு சொல்லி பார்த்தா வேற என்னும் கிடையாது, அவ உள்ள போறாள் இட்லி துணி, அதுவும் கீழே போற துணியும் ஏதா அவ பொறுப்பா கொடுத்துட்டு இருக்கா. இவன் இந்த மாதிரி கொடுக்க நம்ம ஹீரோன் அதை வாங்குறா. அதுக்கப்புறம் அங்கிருந்து போக இவன் சொல்றான், என்ன இவ்வளவு பெரிய துணி வந்து கொடுக்குறாங்க, உண்மையிலே உங்க அத்தைக்கு ரொம்ப பெரிய மனசுதான் அப்படிங்கிற மாதிரி ஓட்ட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோன் சமைச்சிட்டு இருக்கா. அப்ப அவன் பின்னாடி போய் ஹக் பண்றான். ஏன்டா அப்படி பண்ற, வீட்டுல அத்தை வேற இருக்கா, அவர் பாத்துக்கு தொலைய போறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதுக்கு என்ன சொல்றான்னா, பிரியவன் இந்த மாதிரி பார்க்க போடணும் போலதான் இருக்கு, அத்தை இல்லன்னா என்ன இருந்தா என்ன, நம்ம போய் சம்பவம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல அத்தை மாமா இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சும் சரி என்னன்னாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சம்பவத்தை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க டக்குன்னு அத்தை கூப்பிடுறா, ஏ பிரியா சாப்பாடாச்சா அப்படின்னு சொல்லி டக்குன்னு 2 பேரும் விளைக்கிறாங்க. அப்புறம் உள்ள வந்து பாக்குறா. அவ உள்ள வந்து பாக்க இவன் ஒரு ஸ்வீட் பாக்ஸை கையில வச்சிருக்கான். அதுக்கப்புறம் கேட்கறா, பிரியா என்னமா முடிஞ்சுதாமா, ஏமா அவளை லேட்டா சமைக்கிறேன், எனக்கு ரொம்ப பசிக்குதுமான்னு சொல்லி சொல்ல அது உடனே இவன் பேசுறான், அத்தை ஸ்வீட் சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லி. அதுக்கு உடனே சிரிக்க ஆரம்பிக்கிறா, இல்லப்பா நீ சாப்பிடு, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, நான் சாப்பாடு தான் சாப்பிடணும், இல்ல அட்லீஸ்ட் ஒரு டீயாவது குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் சொல்றான், சரிங்க அத்தை நீங்க கீழே வெயிட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்தையை அங்கிருந்து அனுப்பிச்சிடுறான். அவன் அங்கிருந்து போன பிறகு அப்பாடா டவுட் நல்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா ஒரு டிரா லாக் ஆயிடுச்சு. அது திறக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த அத்தையும் திறக்க ட்ரை பண்றா. ஆனா சுத்தமா திறக்க முடியல. அதுக்கப்புறம் இவன் அந்த ஸ்பாட்டுக்கு வர இந்த அத்தை மட்டும் திறந்துட்டே இருக்கா. இவனோட ஒரு மேல நின்னுக்கிட்டு அப்படியே லௌதீகமா ஏதோ ஹார்ட் லம்புற மாதிரி சில ரொமான்ஸான வேலையில செஞ்சுட்டு இருக்காங்க. இவன் இந்த மாதிரி பண்ண ஹீரோனுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஐயோ பண்றதை வேற யாரா பாத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நைட் ரூம் கூப்பிடுறா. அப்ப ரூமுக்கு வந்து சம்பவத்தெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு இவங்க 2 பேரும் படுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றா, இங்க பாரு விக்கி, நான் ஏன் இந்த வீட்டுல அமைதியா இருக்க மாதிரி நடிக்கிறேன் தெரியுமா, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு, ஆனா நீ பண்றத பார்த்தா நான் சீக்கிரம் மாட்டிக்குவோம் போல இருக்கு, அந்த மாதிரி நீ பண்ணாத, நீ அத்தை லேசுப்பட்டவ கிடையாது, அவளுக்கு மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க பேசிட்டு இருக்க அவன் என்ன பண்றான் அப்படின்னா, பிரியா இன்னொரு ரவுண்ட் போலாம்னு சொல்லிட்டு அவளும் பயங்கரமா என்ஜாய் பண்றா. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படி முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் கிச்சன்ல பாத்ரூம்லன்னு சொல்லி ஒரு இடத்த கூட விடாம எல்லா இடத்துலயும் சம்பவம் பண்றாங்க. அதுவும் இப்பலாம் அத்தை மாமா வீட்டுல இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி பாக்குறதுல அவங்களுக்கு தெரியாம சீக்கிரட்டா இவங்க வேற மாதிரி சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க சம்பவம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டைம் சோஃபால சம்பவம் பண்றாங்க. இவங்க சம்பவத்தை முடிக்கவும் அந்த அத்தை மேல இருந்து கீழே வரா. அப்ப இவன் டவலோட நின்னுட்டு இருக்கான். உடனே அவன் கேட்கறா, ஏன்டா டேய் நீ ஏன் வெறும் டவலோட நிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு உடனே அவன் இல்ல அத்தை குளிக்கலாம்னு சொல்லி போனேன், மேல ஹீட்டர் ஒர்க் ஆகல, அதான் கீழே வந்து குளிக்கலாம்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ சொல்லி சமாளிக்கிறான். அப்ப ஹீரோயின் பக்கத்துல இருக்கா. அவளுக்கு பயமா இருக்கு, ஐயோ அத்தை கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்றா அப்படின்னா, என்னம்மா பிரியா
பாத்துக்கிட்டு சும்மாவே இருக்க, போய் டீ காஃபி ஏதாவது போட்டு கொண்டு வா, எனக்கே தலைவலியா இருக்கு, போய் கொண்டு வா போ அப்படின்னு சொல்லி அவள் அங்கே அமிச்சிடுறா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்க இந்த மாமனார் இருக்கான்ல அவன் வரான். பா செம ஹீட்டா இருக்குப்பா, வெளியே போயிட்டு இருந்தாலே ஒரு தலைவலியா இருக்கு, ஏமா பிரியா ஒரு டீ கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க. இந்த அத்தக்காரி இருக்காளே அவ டக்குன்னு கீழே பாக்குறா. கீழே பார்த்தா நம்ம ஹீரோன் உள்ள போட்டுருப்பாள துணி, அது அப்படியே கீழே கிடக்குது. அதை எடுத்து அவ புருஷன்கிட்ட காட்டுறா. இங்க பாத்தீங்களா இது என்னன்னு தெரியுதுன்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவன் சொல்றான், ஆமா இது கூட நீ தெரியாதா, இது எனக்கு தெரியாதா இல்ல நான் கரெக்ட்லன்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, எங்க அது இல்லைங்க, இது யாரோடது தெரியுமா, நம்ம பிரியாவோடது, அவளோடது ஏன் இங்க வந்துச்சு, நான் ரொம்ப நாள் சந்தேகப்பட்டிருந்தேன், அது நீ சரியா போச்சு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல. அதுக்கு இவன் கேட்கறான், நீ என்ன சந்தேகப்பட்ட, என்ன சரியா போச்சு அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவ சொல்றா, எனக்கு தெரிஞ்சு விக்கிக்கும் பிரியா குழையில ஏதோ ஒன்று இருக்குங்க, இப்ப கூட நான் வந்து பார்க்கும்போது அவன் வெறும் டவல் மட்டும் தான் கட்டியிருந்தான், நான் கூட கேட்டேன், ஆனா ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டான், ஆனா அவங்க 2 பேரும் அந்த மாதிரி சம்பவம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்ல. அதுக்கு இவன் சொல்றான், ஏய் ஏமா நீ உனக்கு பிரியாவை பிடிக்காதுதான், அதுக்காக அந்த பொண்ணு மேல எவ்வளவு பழி தான் போடுவேன், நம்ம மருமக ரொம்ப தங்கமானவ, இன்னொரு டைம் இந்த மாதிரி சொல்லாத, நீ ஏதோ வேலை வைக்கிற அவளை குடும்பப்படுத்துற ஓகே அது வேற, ஆனா நீ சொல்றத பார்த்தா அவ கேரக்டரே தப்பா சொல்ற மாதிரி சொல்ற, சோ அதனால அந்த மாதிரி சொல்லாத அப்படி சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோயின் பெட்ல படுத்துட்டு இருக்கா. அப்ப அந்த விக்கி இருக்கான்ல அவன் அந்த ஸ்பாட்டுக்கு வரான். ஸ்பாட்டுக்கு வந்து மெதுவா சம்பவத்தை பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே அவன் டென்ஷன் ஏறா, ஏ விக்கி கொஞ்சம் தூரமா தான் இருக்கேன், எப்ப பாரு சும்மா சம்பவம் சொல்லி சம்பவம் பண்ணிட்டே இருக்க, உன்னால எனக்கு இருக்கிற நிம்மதியா போயிடும் போல இருக்கு, ஃபர்ஸ்ட் என்ன தொடாத தூரமா போகும் சொல்லி அவன் தள்ளி விட்டுறா. அவனும் எவ்வளவோ ட்ரை பண்றான், ஆனா நம்ம ஹீரோன் அவனை சேர்த்திக்கல. அதுக்கப்புறம் அவன் காண்டாயிடுறான். ஓ என்ன நீ சேர்த்திக்க மாட்டேங்கிறியா, சரி ஓகே நீ ஒன்னும் அவ்வளவு ஒழுங்கெல்லாம் கிடையாது, உன்னை பத்தி நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தக்காரி இருக்கல அவகிட்ட சொல்லலாம்னு சொல்லி போறான். அவகிட்ட போனா அவ யார்கிட்ட ஜாலியா போன் பேசிட்டு இருக்கா. சரி ஓகே இதை போய் எப்படி இவங்க கிட்ட சொல்றது, என்னதான் இருந்தாலும் இவங்களும் ஒரு பொண்ணு தான், நம்மளோட மாமா இருக்காரு இல்லையா அவர்கிட்ட சொல்லலாம், அவரு தானே பெரியவன் நல்லவன் சொல்லி சொல்லிட்டு இருப்பாரு, அவர்கிட்ட பேரை டேமேஜ் பண்ணிடுவோம் சொல்லிட்டு அந்த மாமா கிட்ட பேச வரான். அவனும் கேட்கறான் என்னாச்சு விக்கி என்ன பேசணும்னு சொல்லி. அது சொல்ல ஆரம்பிக்கிறான், மாமா நீங்க ஒரு நிமிஷம் என்ன மன்னிச்சிருங்க, ஆக்சுவலா நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன், அதை கேட்டீங்கன்னா நீங்க ஷாக்கா கூட ஆகலாம், ஆனா அது உண்மை, நம்ம பிரியா இருக்கால அவ கேரக்டர் சரியில்லை, அவ ரொம்ப தப்பானவ அப்படின்னு சொல்லி சொல்ல. அதுக்கு அவன் கேட்கறான், ஏய் என்னடா ஆச்சு, ஆளாளுக்கு பிரியாவை தப்பா சொல்றீங்க, அப்படி என்னதான் ஆச்சுன்னு சொல்லி அவன் கேட்க, அதுக்கு அவன் சொல்றான், நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்கன்னு சொல்லி தெரியும், இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட் சம்பவம் பண்ணிருப்பாங்கல்ல அந்த வீடியோ எடுத்து காட்டுறான். அதை காட்டினோடனே ஷாக் ஆயிடுறான், நம்ம பிரியாவாது ஷோ இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்குள்ளேயா இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் டைரக்டா அவன் ரூம் போறான். அப்ப டக்குன்னு அந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த விக்கி இருக்கான் அவனை காட்டுறாங்க. அவன் யாரோ ஒரு பொண்ணு கூட சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். அவன் சம்பவம் பண்ணும்போது அந்த பொண்ணு இருக்கா அவளை நம்ம ஹீரோனா நினைச்சு சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு இவனுக்கு நம்ம ஹீரோன் மேல அந்த மாதிரி தாட்ஸ் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவன் சம்பவத்தை முடிச்சு வீட்டுக்கு வர, அப்பாடா எப்படியோ பிரியா ஒளிஞ்சா, என்னடி வேணான்னு சொல்ற, உன் மாமனார் கிட்ட உன்னை போட்டு கொடுத்தாச்சு, எப்படி இந்த நேரம் உன்னை வீட்டு விட்டு துரத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியா நினைச்சிட்டே வரான். அப்போ அவன் வீட்டுக்குள்ள வந்து ரூம்குள்ள பாக்குறான். ரூம்குள்ள பார்த்தா இந்த மாமனார் இருக்கான்ல அவனும் நம்ம ஹீரோயினும் வேற மாதிரி சம்பவம் பண்றாங்க. அவன் அதை பார்த்த உடனே ஷாக் ஆயிடுறான். அட்ட பாவிகளா இதை நான் நினைச்சே பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகி பார்க்க நம்ம ஹீரோன் அவனை பார்த்து கண்ணடிக்கிறா. என்கிட்டே வா, எந்த ஆம்பளையா இருந்தான்னு அவனுக்கும் அந்த ஆசை இருக்கும் இல்லையா, அதான் என்னோட பலமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் சொல்லிட்டு இருக்க. அந்த மாமனார் நம்ம ஹீரோனை வச்சு சும்மா தாறுமாற சம்பவம் பண்றான். இதை பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பா பிரியா மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க, என்னடா இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே அவன் செல்ஃபா அவனுக்கு அவனாவே அந்த மாதிரி சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோன் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. அதை இவன் பார்க்க அவங்க மாமனார் பயங்கரமா சம்பவத்தை போட நம்ம ஹீரோயின் பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் வருது, இந்த கேமை நான் தான் முடிச்சு வைப்பேன், சோ என்ன யாரும் முடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த சீரிஸ் அப்படியே முடிச்சிடறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெஹ்ரு பிரியா அப்படிங்கிற இந்த ஒரு சீரிஸ் பர்டிகுலரா அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு தரமான படத்தை உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.